ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஓப்பனிங் வீடியோ பார்த்துடலாம். என்னென்னா, பாப்பாவுடைய பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை, ஆக்சுவலாக நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம சொன்ன விஷயம் என்னென்னாக்க, கிஃப்ட்டு இதெல்லாம் எதுவுமே கொண்டு வர வேண்டாம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம். அது எங்களுக்கு உண்மையாகவே அதுதான் பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் யோசிக்கிறேன், எல்லாருமே அவங்கவுங்க நேரத்தை விட்டுட்டு நம்மளுக்காக அன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க வேறு. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் அதே ஒரு விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னன்னா, நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் மொய் பிடிக்கக்கூடாது, யார்ட்டையும் கிஃப்ட் வாங்கக்கூடாது, நம்ம செய்யறது செய்யலாம். மொய் பிடிக்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, இதான் நம்ம வாங்கக்கூடாது. இப்போ நம்ம வெளியில் செய்கிறதே நம்ம எப்படின்னாக்கா, நீங்கள் எழுதாதீங்கன்னு சொல்லி கையில் தான் கொடுத்துட்டு வந்துடுறோம். நாங்கள் எழுதாதீங்க, இது வந்து நம்ம வந்து மொய் மாதிரி எழுதி திருப்பி நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த விஷயத்தை. மன்னர் குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யோ. நீங்க வெறும் மன்னரா இல்ல மாமா மன்னரா? நீ கேட்கணும், எது மாமா மன்னர்? மன்னருக்கே மன்னர். நாகலட்சுமி மகேஷ் பேலஸ்ல இருக்க மன்னர் நான் தானே சொல்றேன். ஆமா, அப்புறம் நீங்க கேட்கலாம், ஓன் தொண்டையாமா இப்படி கரடி கீறி விட்ட மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கத்தி 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 எனக்கு இந்த கத்துறதே வந்து ஒரு டென்ஷன் மாதிரி ஆகுது. உண்மையாகவே சொல்கிறேன், வீட்டில் இந்த 2 பிள்ளைங்க வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும் போது சொன்னாங்க, பரவாயில்ல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படி சொல்லிட்டு. அதை கொஞ்சம் வளரும் போது அந்த குழந்தைக்கு துணையாக இன்னொரு குழந்தை பெற்று போடுங்கன்னாங்க. பெற்று போட்டால் யார் சமாளிக்கிறதுன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் ஒரு வாரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்று துணையா, நீங்கள் ஒரு வாரமாக உங்கள் வேலையை பார்க்கலான்னு சொன்னாங்க. இல்லை, ஓரமாக விளையாடலான்னு சொல்லலை, வேலையை பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 எங்கே இருக்கோ அங்கேயே நம்மளே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சண்டை, ஏகப்பட்ட சண்டை போடுறாங்க 2 பேரும். இதில் எங்கள் லட்டுக்குட்டியெல்லாம் பொறுமைசாலி. ஆனால் 2வது ஒருத்தனை பெற்று விட்ருக்கேன் பாருங்க, சிறுவண்டு, அதுதான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுது. அதனால் கத்தி கத்தி தொண்டை இப்படி ஆகிடுது எனக்கு. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டரை போட்டுக்கோன்னு கொப்பளிச்சு சரி பண்ணுறது. ஸோ நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் வந்து ஆரம்பமாயிடுச்சு. இந்த ஆஃபர் வந்து லவ்வர்ஸ் டே அப்போவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. லவ்வர்ஸ் டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள்லாம் லவ் மேரேஜ் கப்புள் தானே, இதை கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வரும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுலேயே நம்மளும் வந்து அழகாக கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் அந்த டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புகிறேன். ஊர் பேரையும் சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், இல்லைன்னா எல்லா ஸ்டேட்டு ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாருமே ஊர் பேர் அதிகப்படியாக ஊர் பேரை மென்ஷன் பண்ணுறது இல்லை. நிறைய மெசேஜ் வருதா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறதா இருக்குது. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் 3 நாள் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் ஒவ்வொரு மெசேஜ் ரிப்ளை பண்ணும்போது கீழே வந்து சிஸ்டர் ஊர் என்ன, ஒரு சிஸ்டர் நீங்கள் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டானா, அதை சொல்லவே இல்லை. கடைசி நானே டென்ஷன் ஆகி, சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் தான் சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர், அந்த ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புறதுலேயே அப்படி டென்ஷன் ஆகி மீன்ஸ் என்ன சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படி. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் பேரை சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரே ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவோம், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதனால தான். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்த்தான ஆஃபர் இது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுறேன், கிஃப்ட்டையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா கடை, எங்கள் அண்ணா கடை. நம்ம கம்பெனிக்கு ஸ்டிக்கரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இன்விடேஷன் அடித்தது, ஃப்ளக்ஸ் அடித்தது எல்லாமே அங்கே தான், சரவணா பிரிண்டர் அண்ணா கடையில் தான். அவங்க கடைக்கு போகும்போது இந்த டப்பாவை பார்த்துட்டேன், இது ஒன்று சூப்பராக இருந்துச்சு. தெரியுது அவங்களுக்கு, ரொம்ப பெரிய டப்பா, அது பெருசு. இதோடைய விலையும் டப்பா பெருசு மாதிரி விலையும் பெருசு தான். ஆனால் இந்த நல்லாவும் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து கிளியராக நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியுது. அதனாலேயே நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா செராமிக் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது வீட்டில். ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து உடஞ்சிட போகுதுன்ற பயத்திலேயே டப்பாக்குள்ள கார்ட்போர்ட் அட்டையில் போட்டு உள்ளே வச்சுட்டேன். இந்த டப்பா பார்த்துட்டு தம்பி என்ன சொல்லிட்டான், அப்பா அதில் தண்ணி ஊற்றி கொடுக்க மாட்டேன், உள்ளே இறங்கி குளிக்கணும் அப்படின்னு. இது 2 வீல், இந்த இதில் 4 வீல் இருக்குது. வீலுனால தான் அவனை கொடுக்கல. அந்த வீலை அவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பெரிய டப்பாவில் உள்ளே ஏறி உட்காந்து எங்களை இழுக்க சொல்லுவான். அதனாலேயே அவங்ககிட்ட இந்த வீலை வந்து நாங்கள், டப்பாவே அவனுக்கு கிடையாது. எவ்வளோ ரேட்டு தெரியுமா? இது ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா 499, இந்த சின்ன சைஸு. பெரிய டப்பா வந்து 1099 ரூபா போட்டிருக்கு. ஆமாம், 1099 தான். 1099 ரூபா போட்டிருக்கு தான், இதில் இருக்குது பாருங்கள் ப்ரைஸ். 1099, 499 இப்படி போட்டிருக்கு. ஆனால் எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சோன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், அதை வச்சு டப்பாவை திறந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி சைடில் இது மூடுறதுக்கு வந்து இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க.
சூப்பராக இருக்குது உண்மையாகவே. இந்த டப்பா வந்து எதுக்கு நான் வாங்கினேன் சின்னது அப்படின்னா, இந்த மிச்சமாகிற மளிகை சாமான் பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்படி நீட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதுனா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸி, இப்படி லைனாக நம்ம அடுக்குவோம். நீட்டு டப்பா வந்து உள்ள மேலே 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 இருக்குது. அதனால இதுதான் அது. மகி வந்து எப்போவுமே அவருக்கு தெரியும் நான் ஜோடியாக தான் ஒரு பொருளை கேட்பேன்ட்டு. அதனால் தம்பி ஃபோன் பண்ணி கேட்கும்போது இவர் எப்பா ஒரு டப்பா போதுமா இல்லை ஜோடியாக தான் வேணுமா, நிறைய எனக்கு ஜோடியாக தான் வேணும் அப்படின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா டைட்டாக லாக் ஆகுது. இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கோம், அது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், ஏது மச்சான் இந்த டப்பா வேடுறா, இங்கே இருங்க, இது செவத்தில் போய் இடிச்சு உடஞ்சிட போதுடா. சூப்பராக ஈஸியாக போகுது அப்படியே அழகாக. அப்புறம் என்னடா இதுவும் முடியா, இதோ உள்ள ஒன்று இருக்குது. அதனால இந்த 2 டப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்காக தான் வாங்கினேன். பட் எதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல, அதை பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து நல்ல பெருசு, நம்ம சாய்க்குட்டி மாதிரி 2 லட்டுக்குட்டி உள்ளே உட்காரலாம் போல இருக்குது. அம்மா மூடி பயமாக இருக்குது. அது மாதிரி இது நல்ல பெருசு. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். இதுலேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி 4 வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அதான் நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எழுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 4 வீல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதில் நான் என்னென்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து கிஃப்ட் பார்த்துடலாமா? இந்த 2 பொம்மையும் வந்துச்சு. இந்த 2 பொம்மையும் பார்த்தீங்கன்னா அண்ணா தான் கொடுத்தாங்க. இங்கே நம்ம பக்கத்துலேயே அண்ணா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அண்ணாவும் ஆளுக்கு ஒரு பொம்மையாக வாங்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து இவங்க பண்ணுற அலப்பறம் இருக்கே, இந்த பொம்மை நைட்டு மாடிக்கு போகுது, காலையில் கீழே வருது, பெட்டில் இந்த பொம்மையோட தாண்டா தூங்குவேன். இப்போ கூட பெரியவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது, நிறைய பேருக்கு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற பழக்கம். நம்ம தான் பொம்மையை கட்டி பிடிக்கணும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தது. காருண்யா வந்து என்னையை விட மேக்கப்பில் வந்து பயங்கரமான ஆள். இந்த பேக் வந்தவொன்னே அது பண்ணுற அலப்பறையாக பார்க்கணும். அம்மா ஒரு லிப்ஸ்டிக், ஒரு காஜல், ஒரு ஐலைனர்னு தூக்கி உள்ளே வச்சிருச்சு. இப்போ நான் இதெல்லாம் போய் தேடி கொண்டு வந்தேன், ஏன்னா நிறைய கிஃப்ட் வந்துச்சு. அன்னைக்கே பாப்பாவும் தம்பியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாப்பா அந்த வேலை பண்ணல, தம்பி ஓப்பன் பண்ண சொல்லி பாப்பா பண்ணிடுச்சு. அதனால் ஒரு சிலை தான் அவள் ஒழிச்சு வச்சிருக்கா, அது எங்கன்னு எனக்கு தெரியல. கை கெட்டினது மட்டும் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பேகு. அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா அவளை ஏச்சி நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். எனக்கு சைடு பேக்னால் ரொம்ப பிடிக்கும், இதுக்குள்ளே வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதெல்லாம் ஓப்பனே பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து நான் ஆஃபீஸில் ஒழிச்சு வச்சுருந்தேன், அவங்க கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு, இல்லைன்னா பிரிச்சிருவேன். தம்பி தான் எடுத்து எல்லாமே ஒரு சாய்தேவ யார் பெயிண்டிங் டப்பா வாங்கிட்டு வந்தான்னு தெரியல, பெயிண்ட்டை திறந்து அப்பயே ஒரு டப்பா பெயிண்ட்டை தரையில் கொட்டி விட்டுட்டான். அது இன்னும் அங்கே கருப்பாக தான் இருக்குது. இது ஓகே, இது ஸ்டேஷ்னரி. ஆமாம், என்ன பேரே இல்லை, யார் பண்ணான்னு தெரியல, பேரே இல்லை இதில். ஆமாம், இது ஸ்டேஷ்னரி. என்னங்கம்மா? பேட்டு வந்து பஞ்சு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டில் பேட்டு பால் பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இந்த பொம்பளை பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா அப்பயே எடுத்து போட்டுருச்சு கழுத்தில். இது வந்து இது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பென்சிலு, ஷார்ப்னரு, ஸ்கேலு, கலர் பென்சில், இந்த மாதிரி ஒரு செட்டப்பாக இருக்குது. அடுத்தது வந்து ஜீவானாவாமா? ஜீவா இதான் நினைக்கிறேன், ஜீவானா இல்லை வேற. ஓ அதான் நம்ம ஆஃபீஸில் மேலே இருப்பாருங்க, ஜீவா எடுத்துருவாங்க. எங்க ஆஃபீஸ்லையா? ஆஃபீஸ்லேயே கிஃப்ட் நிறைய இருக்கு. ஆஃபீஸ்லனா இங்கே எடிட்டிங் ரூம்லையா? எடிட்டிங் ரூம்ல. சரி அம்மா அதை எடுத்துட்டு வாங்கம்மா. ஸோ இது வந்து பேர் எழுதியிருக்காங்களே, காருண்யா தேவின்னு மட்டும் எழுதியிருக்காங்க. அதான் எல்லாம் இவங்க கிஃப்ட் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டுட்டாங்க, உங்களுக்கு நீங்கள் வேண்டான்றீங்க ஆனால் புள்ள ஏக்கமாக பார்க்கும்ல அப்படின்னாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் அந்த அளவுக்கு நம்ம பாப்பா வச்சிருது இல்லை, அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையும். நான் பாப்பா கிட்ட எப்போவுமே என்ன சொல்வேன்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லியே வளர்க்கணும். நம்மளுக்கு வந்து பாசமாக செய்கிறவங்க அது அவங்களாம் செய்யணும். ஆனால் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, எதிர்பார்ப்பு ஓவராக வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான்லாம் எதிர்பார்ப்பு வச்சு பட்டுட்டேன் பாசத்துக்காக, அதனால விட்டுட்டேன். இப்போல்லாம் இதோ இதில் என்ன இருக்குது, எனக்கே ஆவலாக இருக்குது. பாப்பாவுக்கு பிடிச்சது யூனிகான். இதை இன்னும் பார்க்கல. இப்போ நான் இதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணமே இந்த சாய் பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கா, கொழுன்னு குட்டி யூனிகான் பெத்த பிள்ளை மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, குட்டி ஒன்று சூப்பராக இருக்குது. அடுத்து இது என்னன்னு பார்ப்போம். பொம்மை கவுந்துடுச்சு கிடக்கு. இது வந்து சபரி சரவணா பிரிண்டர் அண்ணா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பெயிண்ட் டப்பாவை தான் ஓப்பன் பண்ணாம அண்ணன் கிஃப்ட் சபரி கிஃப்டாக இருக்கு. சபரியோடது போல இருக்கு. சபரி எனக்கு தெரிஞ்சு கலர் பென்சில் மாதிரி தான் தெரியுது. அதான் பெரிய டப்பாவாக இருக்குது. ஆனால் என்னன்னு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கணும். இவங்க எப்படியும் தொலைச்சிட்டு தான் வர்றாங்க. சாய் தேவன்லாம் டெய்லி ஒரு பென்சில் தொலைக்கிறான். ஆமாம். ஓ இதெல்லாம் பார்த்துச்சுன்னா காருண்யம் அவ்வளோதான்.
இந்த இது செல்லம் எல்லா டைப் கிரேயான்ஸ் ஆயில் பேஸ்டல் சொல்லி அந்த கலர் பண்ணுவாங்கல்ல அது ஆமா எல்லாமே இருக்குது இதில் ஃபுல்லுமே அந்த கலர் தான் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் மோகன் அண்ணா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. இன்னும் அழகாக இருக்குது. இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது, ட்ரெஸ் அழகாக இருக்குது. இது வந்து எங்கள் மோகன் அண்ணா அண்ணான்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் இது. காருண்யாவே இன்னும் முழுசாக எதையும் பார்க்கல. நான் பிரித்த உடனே சாயங்காலம் அதிர்ச்சி ஆகிடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஜெயபாலண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. செல்வரன் அக்கா ஜெயபாலண்ணா வாங்கிட்டு வந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு. இது கூட பார்த்தீங்கன்னா அதோடைய பேண்ட்டு வந்து இதே மாதிரி க்ரீன் கலர்லேயே வரும். அடுத்தது எங்கள் டேடி வாங்கிட்டு வந்த வெள்ளி விளக்கு. ஸோ அப்பா வந்து சாமி ரூமில் வைக்கிற மாதிரி வெள்ளி விளக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் பூஜை ரூமில் வச்சுருந்தேன், இப்போ வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஸோ இதுதான் கிஃப்ட்டு. இதை விட கிஃப்ட் நிறைய இருக்குது, அங்கங்கே எடுத்து மேலே வச்சுருக்காங்க. சரி அது பார்த்துக்கலாம், அப்புறம் ஸோ பார்த்துக்கலாம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இவங்க எனக்கு கொடுத்தா தான் அதை நான் காட்டவே முடியும். அதனால் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத கமெண்டில் பின் பண்ணுறேன். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே. தேங்க்யூ, பாய்.